எல்லாரும் ஜாலியா பேசிக்கிட்டு இருக்க நம்ம ஜோசியரோட அசிஸ்டன்ட் இருக்கான் பாருங்க, அவன் ஒரு இடத்துல போய் படுத்துக்கிறான். என்னன்னா இவனோட ஒய்ஃப் பிரெக்னெண்டா இருந்திருக்காங்க. இந்நேரம் அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கும். அது ஆம்பளை பொம்பளையானு கூட அவங்களுக்கு தெரியலையா. அதை நினைச்சு ஏங்கிட்டு இருக்க குட்டிப்பனோட ஃப்ரெண்டு செல்போன் வச்சிருந்தான் பாருங்க, அதை கடன் வாங்கி கொண்டு வந்திருப்பா. அதை அவர்கிட்ட கொடுத்து பேச சொல்ல அந்த ரூம்ல சிக்னலே கிடைக்கலைங்க. எல்லாரும் எங்கடா சிக்னல் கிடைக்குன்னு ஒரு இடமா தேடி போறாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஜன்னல் கிட்ட கிடைக்கும், ஆனா கொஞ்ச நேரத்துல கட் ஆயிரும். மறுபடியும் தேட ஆரம்பிக்க பாத்ரூம்குள்ள கிடைக்குதுங்க. கரெக்டா அந்த கோப்பைக்கு பக்கத்துல கிடைக்குது. அது கிட்ட போன வச்சு தன்னோட பொண்டாட்டி கிட்ட பேச, உங்களுக்கு பொம்பளை புள்ள பிறந்திருக்குங்க, உங்களை மாதிரியே அழகா இருக்கு அப்படின்னு சொல்ல அந்த ஆளு சந்தோஷப்படுறாரு. இருங்க நான் பொண்ணு காதல போன வைக்கிறேன்னு சொல்ல அவரு, பாப்பா நான் தாமோ அப்பா பேசுறேன் அப்படின்னு சொல்ல அதை கேட்டதும் அந்த குழந்தை கத்த ஆரம்பிக்குது. கத்தலைங்க சிரிக்குது. இதை கேட்டு அந்த ஆளு ஆனந்த கண்ணீர் வடிக்கிறார். எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. அவரும் ஒரு பேரை சொல்றாரு. அந்த குழந்தை யாருன்னு தெரியும்ல, ஆரம்பத்துல ஒரு பொண்ணு வந்து காசு கேட்கும்ல ஜோசியம் பார்த்துட்டு இருக்கும் போது அதே பொண்ணு தான். அப்படியே போன் கட்டாக அந்த ஆளு குட்டி பொண்ணை கட்டி பிடிச்சி தேங்க்ஸ் சொல்றாரு.